ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்கு வந்த ராஜாதி ராஜா ஊழியத்தினுடைய த்ரைட் ஃபேக்டரி ஷாம்டினுடைய சார்பில் இந்த 269வது உபாச கூட்டம் கட்டவுக்கு உபாச கூட்டத்தில் இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இதை நேரடியாய் அதாவது லைவில் பார்க்குற அத்தனை குடும்பங்களையும் எங்கள் ஊழியத்தின் சார்பில் குடும்பத்தின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதமும் தேவ ஆவியானவர் நம்மை தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார்னா, அதாவது எத்தனையோ வருஷமாக நம்ம காத்திருக்கிறோம், அது எப்போ நிறைவேறும் என்று எதிர்பார்த்து இருக்கிறோம். எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இந்த வேதத்தில் இந்த மாதத்தில் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்து இருக்கும் போது, அதிகமாய் நேரங்களை, அதிகமாய் உபாசத்தை தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆவியானவர் பேசின வார்த்தை அவரை குறித்தே பேசினார். இந்த மாதம் வாக்குத்தத்தம் கிடையாதுங்க. இந்த மாதம் வாக்குத்தத்தமே கிடையாது. 6 மாதம் வாக்குத்தத்தம் நிறைய மாதம் கொடுத்துட்டார். இந்த மாதம் என்ன தெரியுங்களா? அதாவது நம்ம கையில் கொடுத்ததை, நம்ம கையில் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம அதை அனுபவிக்க போகிற நாட்கள், பயன்படுத்த போகிற நாட்கள். இந்த மாதம் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். லூக்கா 4வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலைக்காகவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி உங்கள் காது கேட்க இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்ற உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிச்சு. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இந்த வார்த்தையை வாசிக்கிறவர் இயேசு கிறிஸ்து சபையிலே வாசிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக மரியாள் பிறக்கவில்லை, மரியாளுடைய அப்பா அம்மா பிறக்கல, அவங்க தாத்தா பிறக்கல, அவங்க சந்ததி இல்லை. ஆனால் இயேசுவை குறித்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 61ல் ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசன, ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசன புத்தகத்தை இங்கே ஆண்டவர் பிறந்து வளர்ந்து இப்போ ஒரு சபையில் ஏசாயா அந்த புத்தகத்தை வாசித்து அந்த சுருளை வேலைக்காரன் கையில் கிட்ட கொடுக்கிறார். கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு? உங்கள் காதுகள் கேட்க இன்றைய தினத்தில் இந்த வேத வார்த்தை நிறைவேறிவிட்டது. கைகளை தட்டிது. இதுக்கு யாருக்கு புரியுன்னு கொட்டியன்னா தெளிவாக சொல்கிறேன். என்னைக்கோ சொன்னது, அவரை குறித்து சொன்னது இன்னைக்கு நிறைவேறிவிட்டது என்று கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அப்போ நமக்கு இந்த கடைசி காலத்தில் யோவேல் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள்
உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்றான்னா நம்மை குறித்து சொல்லுகிறார். கைகளை தட்டி தேவன் மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார். யோவேல் தீர்க்கதரிசி நம்மை குறித்து சொன்னார். இந்த வேத வார்த்தை அப்போஸ்தலர் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 16-17 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே நிச்சயமா சொல்றேன், நீங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க, நிறைய கஷ்டப்படுறீங்க, நிறைய சுத்துறீங்க, எங்கெங்கேயோ சுத்துறீங்க, எதையதே தேடுறீங்க. ஈஸியாக வாங்கலாம். எப்படின்னா, இந்த வேத வார்த்தை நீ நம்பினா, விசுவாசித்தா, இந்த கூடாரத்தை விட்டு நீ வெளியே போகும்போது உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடக்கும். என்ன தெரியுங்களா, இந்த வேத வார்த்தை தீர்க்கதரிசி யோவேலால் சொன்னது உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்குறவங்க கொஞ்சம் கவனமாய் கேட்கணும், நல்லா கேட்கணும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே, எனக்குள்ளே, நம்ம நடுவில் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் நடுவில் இருக்கிறார்னா ஆவியானவர் எங்கே உண்டோ அப்போ விடுதலை இருக்குதா இல்லையா? இந்த வசனம் பொய் சொல்லுமா? அப்போ நீ விடுதலை பெறாமல் போனியானா, அப்போ நீ என்னவா இருக்கிற? உனக்குள்ள ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. ஒன்று பேசும்போது கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது அப்போஸ்தலர் நல்லா கவனிக்கணும். இயேசு கூட நடக்கும்போது கூட மாற்றம் வரல, அந்த மேலறையில் தான் மாற்றமே வந்தது அவர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு. அல்லேலூயா. அந்த மேலறையில் ஆவியானவர் இறங்கி வந்த பிறகுதான் மாற்றம் வந்தது. அவர்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்த பிறகுதான் அவர்கள் எழும்பினார்கள். பேதுரு நடக்கும்போது நேல்பட்டு சுகமானது. மரித்தவனை எழுப்பினான். எந்த பேதுரு இயேசுவை அவனை தெரியாது என்று சொன்னானோ அவன் சொல்லுகிறான், அவருக்காக அவமானப்பட்டாலும் அவருக்காக நான் ஊழியத்தின் பாதையில், வேதத்தில் தெளிவாக அவனை குறித்து வாசித்து பார்த்தேன். அவன் ஆவியில் இல்லாத போது, மாம்சத்தில் இல்ல போது மறுதளித்தான். ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்த பிறகு அப்போஸ்தலருக்கு தலைவனாய் மாறினான். ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஆவியில் நிரப்பணும். ஒரு சகோதரன் எஸ்ஐகே பிரான்சிஸ் அடிக்கடிக்க சொல்லுவார். அவர் என்ன சொல்வார்னா, ஆவி உள்ள மனுஷன் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உள்ள மனுஷன், ஆவி இல்லாதவன் மனுஷன். பரிசுத்த ஆவி இல்லாதவன் மனுஷன். பரிசுத்த ஆவி எவன் உள்ளே இருக்கிறாரோ அவன் தேவனுடைய மனுஷன். அப்போ எனக்குள்ளே உனக்குள்ளே நீங்கள் தேவனுடைய மனுஷி, தேவனுடைய மனுஷனாய் போகணும்னா என் மேல் ஆவியானவர் ஊற்றப்படணும் மாற்றத்திற்காக. ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏசாயா 42:1 வாசிக்கலாமா? இதோ நான் ஆதரிக்கிற என்னுடைய தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. என் ஆவியை என் தாசன் மேல நான் அமர பண்ணுவேன். நிச்சயமா சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே, தெளிவா சொல்றேன், அவர் ஞானத்தை கொடுக்கிறவர். நான் எதுக்கு தகுதி? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில் என்னைக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேனோ, என்னைக்கு என் மகன் சாம் ஜபராஜ் 10th ஃபெயில் ஆயிட்டாரு,
சரியாகவே படிக்க மாட்டாங்க. 2 பெண் பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க, அருமையாக படிப்பாங்க. அவர் மட்டும் படிக்க மாட்டார். இன்றைக்கி 2 பெண் பிள்ளைகளை காட்டியில் அவர் பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறார் கைகளை. எப்போ அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறார். அவங்கள விட காட்டிலும் அதிகமான ஞானத்தோடு ஆண்டவர் அந்த மகனுக்கு எல்லா காரியங்களும் வெளிப்படுத்துகிறார். அப்போ என்ன அர்த்தம்? மாம்சத்தில் வாழ்ந்த போது அநேக காரியம், அதுக்கு தான் சொன்னேன், ஆவி உள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவி இல்லாத சாதாரண மனுஷன், அவ்வளோதான். அப்போ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வேதம் சொல்லுது, ஞானம் எனக்கு எப்படி வரும்? எனக்கு எப்படிங்க வரும்? நான் பைத்தியம், பேத, கல்விமான் நாவு இல்லாதவன், பைபிள் பற்றி கற்று தேராதவன். அங்க ஏசாயா 11வது அதிகாரம் 2ஆம் வசனம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நானும் நீங்களும் சரி, நமக்கு விடுதலை வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு கேட்டேன்னா, இயேசு கிறிஸ்து தன் வாயால் சொல்லியிருக்கிறார், நான் போயிட்டு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை பலப்படுத்துவார்னு சொல்லி. சரிங்க, எதுக்குங்க எனக்கு அபிஷேகம்? எதுக்கு? இவ்வளோ நாளாக உங்கள் வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களை கொடுத்தார், உன்னை இப்படியெல்லாம் உயர்த்த போகிறேன்னு சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலேன்னா இது என்ன வாக்கு தத்தமா? இது அறிக்கை இடுகிறது. விசுவாசம், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடியது, அறிக்கை இடுகிறது. இது அறிக்கை இடக்கூடியது. ஆவியானவர் அதான் சொல், இங்கே இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். எதுக்காக? தாமஸ் ராஜ் எதுக்காக அபிஷேகம் பண்ணப்படணும்? தாமஸ் ராஜ் ஊழியத்தில் இருக்கிறவங்க எதுக்காக பண்ணணும்? ஏன் அபிஷேகம் எனக்கு வேணும்? நீ எந்த சபையில்னா இரு, எந்த சபையில்னா இரு, அபிஷேகம் அவசியம் தேவையா? தேவை. போன மாதம் நம்ம பார்த்தீங்கன்னா டெல்லியில் எம்பிங்கெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்தாங்க. பதவி பிரமாணம் எடுக்கும் போது அவங்க என்ன சொல்லி எடுத்தாங்க நம்ம பார்த்தோம் டிவியில். எதுக்காக பதவி பிரமாணம்? என்னுடைய ஜனங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? தொண்டு செய்வேன், நல்லது செய்வேன், நாட்டு மக்களுக்காக நன்மை செய்வேன், அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன். பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க. எதுக்கு என்னை ஆண்டவர் நியமிக்கிறார்? என்னை எதுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்? ஆக சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே எதுக்கு? ஏசாயா 61:1 வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். எதுக்கு? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அதுக்காக என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்ட உடைந்து போனவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல். இத பாத்தீங்கன்னா நம்ம 3வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் நம்ம குறித்து எதுக்காக அபிஷேகம் சொல்லிட்டாராங்க. எதுக்காக நானும் நீங்கள் அபிஷேகம் வேணும்னா, இன்னைக்கு என் தேசத்தில் ஜனங்க சிறைப்பட்டு இருக்கிறார்கள், என் தேசத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். பாவத்திலே, பிசாசின் பிடியிலே, விபச்சாரத்திலே, குடியிலே, அநேக போதை வஸ்திலே, அநேகர் வாழ்க்கையிலே, கடன் தொல்லையில், வியாதியில், ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் தேசத்தில் எழுப்புதல் வேணும். ஆண்டவரே, என் சபையில் எழுப்புதல் வேணும். யாருக்குங்க அந்த பாரம் வரும்? உண்மையிலே சொல்கிறேன், ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் நீ ஜப ரூமுக்கு போனியானா, இன்றைக்கி பாஸ்டர் ஐயா வந்தாங்க, ஆர்வன் ஐயா செய்யார்லேருந்து, அவர்கிட்ட பேசினேன். நான் மேலே ஜபத்துக்கு போயிட்டேன்னா, உடம்புல நல்லா சரியில்லைன்னா கூட அவர்கிட்ட சொல்லுவேன், நான் எப்போ போய் எப்போ வருவேனே தெரியாது, ஆவியானவர் எனக்கு கொடுக்குற விண்ணப்பங்களை
ஜெபிக்கும் போது நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் நம்ம ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாவே 1 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி கீழே என்ன பண்ணிடுறோம், இறங்கி வந்துடுறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் நம்மளுடைய அவருடைய வழி நடத்துதல். எதுக்காக இன்னைக்கு அநேகர் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ என் தேசத்திலே தேவ ராஜ்யத்தை கட்டப்படணும், என் தேசம் தேவனுக்கு சொந்தமாகணும். உனக்கு பாரம் இருக்குன்னா உனக்குள்ள ஆவியாளர் இருப்பாரா? அந்த பாரம் இருக்கும். யாரும் சொல்ல தேவையில்லை, யாரும் உனக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. பேச்சில் சொம்மனா எவ்வளோ ஒன்றா பேசிட்டு போலாங்க. கிரி இல்லாத ஜபம் செத்ததுங்க, கிரி இல்லாத ஜபம் செத்ததுங்க. அங்க வாசிக்க 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாமா? தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பேச்சில அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. அப்ப என்ன வேணும்? எனக்கு பலன் வேணும். அந்த பலன் எங்க வரும்? மேலறையில உட்கார்ந்து இருந்தாங்கல்ல அப்போஸ்தலர் எல்லாம் 120 பேர் மேல எருசலேம் அறையில உட்கார்ந்து இருந்தாங்களே, பயந்தவங்க, கதவை பூட்டினவங்க, ஓடி ஒளிந்தவங்க எல்லாரும் ஒன்றாய் கூடி இருந்தாங்க. அப்போஸ்தலர் புத்தகத்தில் 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய். அந்த மேலறைக்கு பிறகு தாங்க டர்னு மாறுதுங்க. அந்த மேலறைக்கு பிறகு தாங்க வாழ்க்கை மாறுதுங்க. எங்கள் வாழ்க்கையில் கூட அப்படித்தாங்க. நான் ஒரு சாதாரண சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவன் தான். அந்த சபையில் எனக்கு ஆவியானவரை குறித்து யாரும் கற்றுக் கொடுக்கல தான். ஆனால் எனக்கு வேதம் சொல்லுது 1 யோவான் இங்க 2வது அதிகாரம் 27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஆமென். அவரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அவரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வேற என்ன கிடையாது. எங்க நான் சிஎஸ்சியில் இருக்கட்டும், பெண்டிகாஸ்டில் இருக்கட்டும், ஏஜில் இருக்கட்டும், எங்கன்னா இருக்கட்டும், இங்கே பாருங்க பவுல் சொல்வார், மனுஷனிடத்தில் நான் கற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரே எனக்கு கற்றுக் கொடுத்தார். கைகளை தட்டி தேவன். நான் எங்கேயும் போய் உடன் ஊழியக்காரனா இல்லை, பைபிள் காலேஜ் முடிக்கலை, படிக்காதவன், பஸ் ஸ்டாண்டில் இருந்தவன், வேதத்தை குறித்து அறியாதவன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இரவும் பகல் அந்த வேத பிரமாணம் சொல்லுகிறது. எஸ்ரா புத்தகத்திலே 6வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வேதத்தை கற்று தேர்ந்தான். அதை திரும்ப திரும்ப படிக்கும் போது ஆவியானவர் அதனுடைய விளக்கங்களை வெளிப்படுத்துகிறார், அதனுடைய பொருளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அதனுடைய ஆழத்தை எடுத்து காட்டுகிறார். வாசிங்க. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எனக்கு தெரியல சுவாமி, எனக்கு வேதத்தினுடைய ரகசியம் தெரியல. அந்த வேத பிரமாணங்களை கற்று தேர்ந்தா இன்னைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தெளிவாக பெருமைக்காக சொல்லவில்லை. நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை பார்க்குறீங்க, தொடர்ந்து இந்த ஊழியத்தில் நீங்கள் வரீங்க. உண்மையிலே சொல்கிறேன், உண்மையாக கர்த்தருடைய ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் இல்லைன்னா இங்கே ஒரே ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது. தெளிவாக சொல்கிறேங்க. மாம்சத்தில் ஊழியம் செஞ்சால் பைபிள் சொல்லுது, யோவான் புத்தகம் 6வது அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரே ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க, ஒண்ணு கூட கிடையாதுங்க. வாசிங்க. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. ஆவியோ உயிர்ப்பிக்கும். என்ன உயிர்ப்பிக்கும்? உன் நறுங்குண்ட இருதயம், உடைந்து போன இருதயம், கலங்கின இருதயம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல, ஐயா ஆண்டவர் எனக்காகவே பேசினார் ஐயா. உங்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஆவியானவர் எனக்கு பேசுகிறார். வேதம் சொல்லுது, 2 சாமுவேல் புத்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. நல்லா கவனிங்க. ஆவியானவர் இல்லைன்னா நான் மாம்சத்தில் வந்து இங்கே நின்னா உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, என் தேசத்துக்கும் பலன் இல்லை.
ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுது, தேவனுடைய ஆவியானவர் என்ன கொண்டு பேசினா, நீங்க யாரெல்லாம் இங்க உக்காந்துக்கிறீங்க, உங்க இருதயத்தின் காயம் யாருக்கு தெரியும்? உங்க இருதயத்தின் வலி யாருக்கு தெரியும்? உன்னுடைய அவமானம் யாருக்கு தெரியும்? அவர் பார்க்குறாரு. என் மக இப்படி வந்து இருக்கிறா, என் மகளுக்காக என்ன பண்ணு, என் மகளுக்காக. இப்போது சிறுநமல்ல என் நத்தானியலும் மீட்டிங் வச்சாங்க. அந்த மீட்டிங்க்கு நாங்கள் போனோம். அங்கே போய் ஜாம் பண்ணோம். அங்கே ஜாம் பண்ணும்போது அங்கே ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த சகோதரி வரும்போது லைனாக போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கையெல்லாம் கவுரு கட்டியிருந்தாங்க. முந்தா நேரத்து போன வாரம் வராங்க, அந்த பொட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏசாமி ஏற்றுக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு யார் அந்த அம்மா? அங்கே ஆயர்பாடியிலேருந்து வந்துக்கிறவங்க எங்கேக்கிற ஆயர்பாடி ஏந்திர சிஸ்டர், அவங்களுக்காக கை தட்டுப்பா, அவங்களுக்காக கரங்களை தட்டுப்பா. ஒரே ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா, ஒக்கா சிஸ்டர், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா 10 கார் வாங்கினா உங்கள் சொந்தக்காரங்க சந்தோஷப்படுவாங்க. ஐயோ என் பொண்ணு வீடு வாங்கிட்டா, வீட்டு மேலே வீடு கட்டிட்டா, ஐயோ நிலத்து மேலே நிலத்தை வாங்கிட்டா, ஐயோ. ஆனால் ஆத்துமா ஆதாயம் பண்ணிட்டா. நான் வேடிக்காலம் ஜெபம் பண்ணுறேன். ஜெபிக்கும் போது இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டார் பார்க்குறேன், நட்சத்திரத்தை பார்க்குறேன். நிச்சயமா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் சொல்லுகிறத சொல்லுகிறேன். இந்த இடத்துல நட்சத்திரத்தை பார்க்குறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுது, தானியேல் புத்தகம் 12வது அதிகாரம் 3ஆம் வசனம், ஆத்துமா ஆதாய செய்கிறவர்கள் நட்சத்திரம் நீங்கெல்லாம் பிரகாசிப்பீங்க சதா காலமும். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்லை, வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். அநீதிக்கு இல்லை, பாவத்துக்கு இல்லை. பாவத்தில் இருக்கிறவங்களை, அநீதி உள்ளவங்களை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரத்தை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்ப அங்க இருக்கிற நட்சத்திரம் யாருன்னா நீங்க தான். என்ன பண்ணுவீங்க? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவங்க நட்சத்திரம் போல சதா காலம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார்னா, அப்ப மாம்சத்துல பேசுற யாருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எசேக்கியா புத்தகம் 37ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். எல்லாம் கவனிக்கணும். நம்பிக்கையற்றவர்கள் சபைக்கு வருகிறார்கள். நம்பிக்கையற்றவர்கள் இந்த கூட்டத்தில் வருகிறார்கள். உலர்ந்த எலும்புனா என்ன அர்த்தம்? தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, ஆழத்தில் இருக்கிற உலர்ந்த எலும்புகள். நம்பிக்கையற்ற வாழ்க்கையே போயிடுச்சு, வறண்டு போயிடுச்சு, வெடிப்பு விட்டு போச்சு. அவ்வளோதான், இனிமே வாழ்க்கை கிடையாது. ஊழியக்காரங்கிட்ட வந்து, ஐயா என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஐயா என் குடும்பத்தில் போராட்டம், என் குடும்பத்தில் இந்த வேதனை, உடனே அவங்கள நம்பிக்கை ஊட்டவும், அவர்களை ஆண்டவர் அந்த நம்பிக்கை உண்டாக்கி அவர்களை ஒரு சேனையா நிறுத்தணும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். ஒரு பெரிய சேனையா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களை மாறணும். வேதம் சொல்லுது, நெகேமியா புத்தகம் 6வது அதிகாரம் 14 வசனத்திலே, அவர்கள் பயமுறுத்துற தீர்க்கதரிசிகள். பயமுறுத்துவாங்களாம். பயமுறுத்தவே இல்லை. ஆவியானவர்னா உங்களை வந்து தைரியப்படுத்துவார். வாசிங்க. என் தேவனே தொபியாவும் சன்பல்லாக்கும் செய்த இந்த செய்கைக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நோவதியாள் என்னும் தீர்க்கதரிசி யானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். பாருங்க, எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த தீர்க்கதரிசி. அப்ப இங்க ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை
ஆவியானவர் உன் வாயில வார்த்தை வசனத்தை சொல்லுவேன்னா இங்கே எத்தனையோ பேர் கடன் தொல்லையில், எத்தனையோ பேர் கண்ணீரில், கணவனால், பிள்ளைகளால் எல்லாவற்றையும் இழந்து சமாதானத்தை இல்லாமல் வந்து இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே ஆண்டவர் என்கிட்ட பேசினார் ஐயா. அப்போ ஆண்டவர் பேசுனார்னா யாருன்னா, ஒரு மனுஷனை மறைத்து நான் கூட இப்போ இந்த வசனத்தை எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆவியானவர் பேசுகிறதா தான் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அப்போ ஆவியானவர் பேசும்போது வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு போவார், அவர் பேசுவார். அவர் பேசும்போது பயந்தவர்கள், ஓடி ஒளிந்தவர்கள், அவர் பேசும்போது அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதா. லூக்கா 24:32 வாசிக்கலாமா? அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வார்த்தைகளை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமா, அணைஞ்சு போன திரியை தண்ணி ஊற்றி அமைக்க கூடாது. உங்கள் அணைந்து போன திரியை, மங்கி எரிகிற திரியை எண்ணெய் ஊற்றி மறுபடியும் பிரகாசமா எரிய வைக்கணும். கொழுந்து விட்டு எரியவில்லையா? கர்த்தருடைய வசனத்தை சொல்லும் போது அது யாருன்னு கேட்டியானா, தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏற்கனவே சொன்னேன் யோவான் 6:63 மாம்சத்துக்குரிய வார்த்தை ஒன்றும் டச் பண்ணாது, ஆவிக்குரியதோ உன்னை உயிர்ப்பிக்கும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? வேதத்தில் யோபு புத்தகத்திலே 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொட மாட்டேன் என்கிறது. ஒண்ணு கூட உப்பு இல்லை, சப்பு இல்லை. சாப்பாடு போட்டு உப்பே போடாம குழம்பாத்தாந்து வச்சா எங்கன்னா உரைக்குமா? அல்லேலூயா. உப்பு இல்லை. அப்போ உங்கள் வார்த்தைகள் என்ன பண்ணல? தொடல. அப்ப ஆவியானவர் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அப்ப அவர் பேசிட்டு என்ன சும்மா போயிடுவாரா? உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திரு. அதுக்கு தான் கர்த்தருடைய ஆவி. அதுக்கு தான் எம்பிங்க இப்போ பதவி பிரமாணம் எடுத்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பதவி பிரமாணம் கொடுக்க போறார் ஆண்டவர். உங்கள் தலையில் கிரீடத்தை வச்சு அனுப்ப போறார். பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. உங்கள் மேலே அந்த அபிஷேகம் இன்னைக்கு இறங்கி வரப்போகிறது. அல்லேலூயா. தாகமாக இருக்கிறவங்க மேலே வேதம் சொல்லுது, ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தில் உங்க மேலே ஆவியானவர் இன்னைக்கு இறங்கி வரப்போகிறார். அல்லேலூயா. வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகமுள்ளவன் மேல தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தாகத்தோடு கேட்கிறவங்க உங்க மேல ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை இறக்கி வர பண்ண போகிறார். அந்த அபிஷேகம் உனக்குள்ள வந்துச்சானா உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய டர்ன் மாறப்போகுது. எப்படி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் வந்த பிறகு எங்கள் வாழ்க்கை மாறினதோ, புரியுதுங்களா? வேறு யாரும் கிடையாது. எப்படி அந்த மேலறையில் ஆவியானவர் இறங்கி வந்த பிறகு அப்போஸ்தலர்கள் வாழ்க்கை மாறினதோ, அப்போஸ்தலர்களை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்தாரோ, அதுக்காக தான் உங்களை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. தாகம் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். இப்போ இங்கே மட்டும் இல்லை, தெளிவாக சொல்கிறேன், இதை லைவில் கேட்குறவங்க சொல்கிறேன், இன்னைக்கு இங்கே ஜெபிக்கும் போது அத்தனை பேர் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். அத்தனை பேர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரப்போகுது. அப்போ இங்கே வேதம் சொல்லி, எதுக்காக எனக்கு ஆவியானவர், எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பணும்? ஏன் நான் மாம்சத்தில் ஊழியம் செஞ்சுட்டு போகலாமே? வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 7-8 வாசிங்க. எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலே, நல்ல கவனிங்க, எழுத்துக்களால் எழுதப்பட்ட மோசேயுடைய ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால், பாருங்க, எழுத்துக்களினால் எழுதப்பட்ட அந்த மகிமையான ஊழியம் அவனுடைய முகம் பிரகாசித்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. மோசே முகத்தை பார்க்க முடியல, அவ்வளோ பிரகாசமா இருந்துச்சான். எழுத்துக்கள் இல்லை,
இப்போ ஒழிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும்? ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும்? மாம்சத்துக்கும் ஆவிக்கும். மாம்சத்தில் பேசினா இங்க இருக்கிற யாருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீ எப்படி வந்து அப்படிதான் போவேன். ஆவியானவர் பேசினா, ஆவியானவர் இறங்கி வந்தா எல்லாம் டர்னு மாறும். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை காணும். அப்போஸ்தலர் உயர்த்தினது போல உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். நம்புறவங்க எல்லாம் கை தூக்கு, இல்லை கை தட்டுங்க, வேகமாக தட்டுங்க. நீ பேரியாரு, நீ கல்லாரு, நீ யாராரு, கழுதை கூட பேச வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. கழுதை கூட பேச வைப்பார். இன்னைக்கு நீ சாதாரண ஆளு கிடையாது. உன்னை சாதாரணமாக நான் கணிக்கலை. நீ உன்னை என்னை எப்படி என்ன பார்த்துட்டு இருப்போ? நான் உங்களை பார்க்கிற பார்வை வேற, ஆண்டவர் அப்படி தான் பார்க்கிறார். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்குள்ள ஆவியானவர் வரும்போது உங்களை கொண்டு பலத்த காரியங்கள் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஏன்? எதுக்கு? சிறைப்பட்டவங்க. இன்னைக்கு பிசாசு கட்டி வச்சிருக்கிறாயா பாவத்தில். கணவனை விட்டு மனைவி பிரிந்து இருக்கிறான், மனைவி விட்டு கணவன் பிரிந்து இருக்கிறான், குடும்ப பிள்ளைகள் தத்தளிக்கிறாங்க. பிசாசு உள்ள நுழையிறான். 2 பேருக்கு கருத்து வேறுபாடு, பாவத்தில் விழுந்து போறாங்க. இன்னைக்கு அநேக குடியில யோசித்துப்பார். ஏசாயா 14வது அதிகாரம் 17ஆம் வசனம், உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஆமா, யாரு? பிசாசு தன் வீட்டுக்கு போக விடாதபடி கட்டி வச்சு இருக்கிறான். அநேகர் பாவத்தில் கட்டி வச்சு இருக்கிறான். அநேகரை சிறைப்பிடித்து வைத்து இருக்கிறான். அவங்க கிட்ட போய் நிச்சயமா சொல்றேன், தெளிவா சொல்றேன், அவங்கள நீ மீட்டு எடுக்கணும். அவங்கள மீட்டு எடுக்கணும்னா அவன் எல்லையில் நீ போகணும். பிணை கைதியாய் போகப்பட்ட பாகிஸ்தான்லையோ சீனாவிலையோ வேற எங்கேயோ இந்தியாவினுடைய இராணுவத்தில் உள்ளக்கிறவங்கள போய் மீட்டுட்டு வரணும். என் ஜனங்களை இலங்கை தேசத்தில் மீனவர்களை பிடிச்சி வச்சிருக்கிறான், போய் மீட்டுட்டு வரணும். அவன் பெரிய இராணுவம், அவன் பெரிய பலவான், அவன் பெரிய ஆள். அவன்கிட்ட போய் என் ஜனங்களை எப்படி காப்பாற்றுவேன்? உன்னால் முடியாது, என்னால் முடியாது. உன் பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவினால் ஆகும். கைகளை தட்டி தேவனமே, ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாரானால் ஈஸியாக உன் பிள்ளையை காப்பாற்றலாம், உன் கணவனை காப்பாற்றலாம், என் தேசத்தை காப்பாற்றலாம், என் ஜனத்தை மாற்றலாம், சபையில் எழுப்புதல் உண்டாக்கலாம். ஒரு எசர் உன்னால் முடியும். ஏன்? நீ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. மாம்சத்தில் தான் ரொம்ப அதிகமாக செயல்படுற, அதிகமாக யோசிக்கிற. வேதம் சொல்றது மத்தேயு புத்தகம் 12வது அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? பலவானை போய் கட்டணும். என் ஜனங்களை சிறைப்படுத்தி இருக்கிறவனே போய் உடைக்கணும். அந்த கேட்டை உடைக்கணும், இரும்பு தாப்பால முறிக்கணும். அவன் கோட்டையில் போகணும், அவன் எல்லையில் போகணும், அவனுடைய பாளையத்துக்குள்ள நான் போகணும், நான் நுழையணும். என் ஜனங்களை பரிதபிக்கிறாங்களே, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்களே, அவங்க கண்ணு திறக்கப்படாதபடி இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, அநேக இடத்துல ஓடி ஓடி தன் வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்கிறாங்களே, அவங்க வழிபாடு வீணாய் போகிறது. ஐயோ, என்ன தொட்ட தெய்வமே, தாமஸ்ராஜை மாற்றினவரே, என் ஜனங்களை மாற்ற மாட்டீங்களா என்று பரிதபிக்கும் போது எனக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம், எனக்கு கொடுக்கிற அபிஷேகம், அந்த பலவான் என்று சொல்லக்கூடிய சாத்தானுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற என் ஜனங்களை போய் கொள்ளை அடிக்கணும். உன்னால முடியுமா? என்னால முடியாது, உன்னால முடியாது, ஆவியானவரால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலன் பைபிள் சொல்லுது, தானியேல் புத்தகத்தில் 10வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில், இந்த பலன் உள்ளவன் தான் அங்க போய் கொள்ளை அடிக்க முடியும். கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை. நல்ல கவனிங்க. எனக்கு
உதவி செய்ய அந்த பலவானை தவிர யாரும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் தான் பலவான், நீங்கள் தான். அம்மா, நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம மாமன் மச்சான், நம்ம சொந்தம், நம்ம ஜனம், நம்ம சபை மக்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நரகத்துக்கு போயிடணுமா? நரகத்துக்கு போயிடணுமா? இன்றைக்கி அந்த சகோதரி பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சகோதரன் பாருங்க, விநாயகர் நதானியால மாற்றி ஆண்டவர் அந்த மகனை இங்கே உட்கார வச்சிருக்கிறார். இன்றைக்கி கணக்கில்லை, கணக்கே கிடையாது. அவ்வளோ ஆத்தும மக்களை ஆதாயம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இது எங்களுக்கு அதிகமான உபத்திரம் பாடுகள் வந்தாலும் கவலைப்படல. பவுல் சொன்னால், வாழ்ந்தால் அவருக்காக, மரித்தால் அவருக்காக. ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு, ஒரு நொடி கூட வீணாக்கிடக்கூடாது. அதை மறுபடியும் எனக்கு கிடைக்காது. இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்த வேண்டுமே. பிசாசு பிடிச்சிட்டு இருக்கிறானே. 2 தீமோத்தேயு 2:26 என் ஜனங்களை விடவே மாட்டேன்றான். இன்னைக்கு ஒருத்தனை பிடிச்சிட்டு இருக்கிறான், அவனை நான் போய் பிடுங்கணும். அவன் கையில் எதுக்கு பிடிச்சிருக்கிறான்? பாவம் செய்ய, குடிக்க, விபச்சாரம் பண்ண, மனைவி அடிக்க, பிள்ளைகளை துன்பப்படுத்த. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் போதை வசதியில் விழுந்து போக, மார்க்கம் தப்பி போக. இன்னைக்கு அவன் கையில் இருக்கிறவங்களை நீ போய் பிடுங்கணும். நீ அவன் கை கட்ட போனாக்கா உனக்கு என்ன வேணும்? ஆவியானுடைய பலன் வேணும். வாசிங்க. பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய, பிசாசின்படி இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவன் பிசாசின் பிடியில் இருக்கிறான். அவன் இச்சையின்படினா அவன் விருப்பத்தை நிறைவேற்ற இன்னைக்கு ஜனங்களை கட்டி வச்சு இருக்கிறான், சிறைப்படுத்தி இருக்கிறான். எங்கே பார்த்தாலும் இப்போ கூட ஆராதிக்கும் போது சொன்னேன், ஆரம்ப ஜபத்தில் சொன்னேன், இங்கே இருக்கிறவங்களுக்கு சொன்னேன், யாரோ தெரியாது, ஆனால் உலகத்தோடு சேர்ந்து இருக்கிறாங்க, உலக பாவத்தில் விழுந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து இருக்கிறாங்க. உலகம் உன்னை அழித்து விடும், உலகம் உன்னை நாசப்படுத்தும். நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் உன்னை நாசப்படுத்தும். நீ இருக்கிற இடம் பேய்கள் இருக்கிற இடம், அது அசுத்தமான இடம், அது பாபிலோன். அந்த இடத்தை விட்டு இன்னைக்கு வெளியே வா. உனக்கு பயங்கரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு தீர்மானம் எடு, இன்னைக்கு தீர்மானம் எடு.